ஏக்நாத் ஷிண்டே திடீர் ராஜினாமா. தலைகீழாக மாறிய மகாராஷ்டிரா அரசியல். அதாவது மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. மொத்தம் 235 இடங்களை இந்த கூட்டணி கைப்பற்றியது. இதில் பாஜக அதிகபட்சமாக 132 இடங்களையும், சிவசேனா 57 இடங்களையும், தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களையும் வென்றது. இருப்பினும் முதல்வராக யார் என்பது என்ற முடிவில் எட்டப்படவில்லை. ஷிண்டே முதல்வராக நீடிக்க வேண்டும் என சிவசேனா கட்சி தலைவர் பலர் கருத்து தெரிவித்தனர். ஆனால் அதிக இடங்களை பாஜக தான் கைப்பற்றியது என்பதால் பாஜக தான் முதல்வர் பதவி கிடைப்பது நியாயம் என பாஜக மேலிடம் கருதுகிறது. இதனால் தான் பட்னவிஸை முதல்வராக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறது. அதற்காக முக்கிய துறைகள் தருவதாக பாஜக சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் முதல்வர் ஷிண்டேவோ பிடிவாதத்தை விடுவதாக இல்லை என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஷிண்டே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதற்கான கடிதத்தை ஆளுநர் PC ராதாகிருஷ்ணனை சந்தித்து வழங்கினார். இந்த நிலையில் மராட்டியத்தில் துணை முதல்வர் பதவி ஏக்நாத் ஷிண்டே ஏற்க மறுத்ததை அடுத்து அவரது மகனுக்கு வழங்க பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது. பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவில் தான் மராட்டிய முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. மேலும் இதுவரை முதல்வராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் NCPயின் அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி தர பாஜக திட்டம் வகுத்தது. துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் ஷிண்டே ஏற்க மறுத்ததால் அவரது மகள் ஸ்ரீகாந்துக்கு அப்பதவியை தர முன்வந்துள்ளது பாஜக. அத்துடன் 57 தொகுதியை கைப்பற்றிய சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி தர பாஜக ஆலோசனை நடத்தி வருகிறது. மேலும் இந்த நிலையில் எந்த பதவியும் வேண்டாம் என்று ஏக்நாத் ஷிண்டே தற்போது கோபமாக வெளியிட்டு இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இத்தனை வருடங்களாக இவ்வளவு செய்தும் இப்போது என்னை முதல்வர் பதவியில் அமர வைக்காததற்கு ஏக்நாத் ஷிண்டே கடும் கோபத்தில் உள்ளதாகவும், இதனால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அப்படி அவர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்தால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.